காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலங்க அவங்க இன்னைக்கு திமுகவினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு திமுகவின் வற்புறுத்தல் நிர்பந்தத்துக்கு அவங்க ஏற்கனவே நிறைய இன்சல்ட் அனுபவிச்சிட்டாங்க. 50-58 வருஷமா அவங்க ஆட்சியில் இல்லாமல் இருந்துட்டாங்க. தொடர்ந்து 25 சீட்டு 15 சீட்டு அப்படின்னு வாங்கிட்டு ஒரு மாநில கட்சியினுடைய அடிமை போல தமிழ்நாட்டில் இருக்கிறது போதும். கிரீஷ் சோடங்கர் பொறுப்பாளராக ஆல் இண்டியா பார்ட்டிலேருந்து போட்டதுலேருந்தே அவங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா அவர் வெளிப்படையாக பல விஷயங்களை பேசுகிறாரு, உடைச்சி பேசுகிறாரு. ஏன் எடப்பாடி பழனிசாமி படுதோல்வியை நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்தார்? கட்சி பலவீனமாக இருக்குது, பிளவுபட்டிருக்கு எல்லாம். ஆனால் எல்லாத்தை விட அவருக்கு பிரதமர் வேட்பாளர்னு ஒன்று கிடையாது. வேணுகோபால் சந்திச்சுட்டு போனார் பாருங்க. ஏன் இந்த விஷயம்லாம் நடக்குதுன்னா ஒரு குழுன்னு போட்டு வேணுகோபால் சந்திச்ச உடனே அவ்வளவுதான், கூட்டணி முடிஞ்சு போச்சு, இனிமேல் அந்த தொகுதி பங்கீடு தான், இன்று இரவு கையெழுத்த இடப்படுகிறது பாருங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. காங்கிரஸுக்கு ஒன்றும் கட்சி நலிவடையது இல்லை, கட்சியோட செல்வாக்கு நலிவடையது இல்லை. 58 வருஷமா கட்சி அதிகாரத்தில் இல்லாமலே தாக்கு பிடிச்சி இன்னைக்கு நின்று இருக்குதுன்னு சொன்னா எந்த கட்சியும் அப்படி நிற்க முடியாதுங்க. காங்கிரஸுக்கு பலம் இல்லைன்னா விட்டுருங்களா? ஏன் விட மாட்டேன்றீங்க? கையை பிடிச்சிங்கன்னா விட்டுருங்கன்னா. காங்கிரஸ் தாவேக்காவோட சேர்ந்ததுன்னா இட்ஸ் எ டெட்லி காம்பினேஷன். அபாயகரம் தான் திமுக. வணக்கம். கலர் கண்ணாடி யூடியூப் சேனல் சமீபத்தில் 1,00,000 சப்ஸ்கிரைபர்களை கடந்ததாக அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மென்மேலும் பரவ உயர எண்ணிக்கை வளர வாழ்த்துகிறேன். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது விளம்பரத்தில் வர மாதிரி காங்கிரஸ் என்ன தான் ஆட்சி அப்படின்ற மாதிரி, என்ன ஆட்சி? கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சுன்றாங்க, இழுபறின்றாங்க. அது என்ன செக்ஷனில் இருக்குது? ஏன் காங்கிரஸ் இவ்வளவு விடாப்படியாக நிற்கிறாங்க? இல்லை, காங்கிரஸுக்கு தெளிவான ஒரு கொள்கை இப்போ உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். ஏன்னா ஒரு 50-58 வருஷமாக அவங்க ஆட்சியில் இல்லாமல் இருந்துட்டாங்க. தொடர்ந்து 25 சீட்டு 15 சீட்டு அப்படின்னு வாங்கிட்டு ஒரு மாநில கட்சியினுடைய அடிமை போல தமிழ்நாட்டில் இருக்கிறது போதும். கட்சியிலே சிந்தனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏதோ தலைமையில் வந்த சிந்தனை இல்லை, கீழே ரேங்க் அண்ட் ஃபைல் கிட்டேருந்து வந்த சிந்தனை தான். அதனால் அவங்க ஆட்சியில் பங்குன்றதில் உறுதியாக இருக்காங்க. அதிகாரத்தை நம்ம பங்கு போடணும். ஆனால் இப்போ தொகுதி பங்கீடு தான் பேசுகிற இடத்துல தான் அவங்க இடம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. இல்லை, அதாவதுங்க பப்ளிக்காக பல விஷயங்கள் வெளியே தெரியறதில்ல. உண்மை என்னன்னா, ராகுல் காந்தியை போய் கனிமொழி போய் பேசினாங்க. ரொம்ப சிக்கல் வந்துடுச்சு. இந்த கிரீஷ் சோடங்கரெல்லாம் சந்தித்து பேச மாட்டோம் நாங்கள், அவர் எங்களுக்கு பிடிக்கல, அவர் முகம் எங்களுக்கு பிடிக்கல, அவரை மாற்றுங்கன்ற அளவுக்கு போய் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அது ராகுல் காந்தி சொல்லிட்டாரு. ஏன் அவரை இவங்களுக்கு பிடிக்கலன்னா, அவர் செல்வ பெருந்தகை மாதிரி இருக்க மாட்டேன்றாரு. ஃப்ளெக்சிபிளாக இல்லை, ஃப்ளெக்சிபிளாக இல்லை, ஸ்லேவரியாக இருக்குல்ல. அதாவது தன் கட்சி நலனை விட்டுட்டு திமுக நலனுக்காக பாடுபடுறது. அது மாதிரி இல்லை, அவர் காங்கிரஸ் கட்சி நலனுக்காக பாடுபடணும்னு அவர் லைன் எடுக்கிறாரு. இந்த மாதிரி சுயமரியாதை, அவங்க பேர் தான் சுயமரியாதை இயக்கம், நாங்கள் தன்மான சிங்கம்னுவாங்க. ஆனால் அடுத்தவன் சுயமரியாதையாக இருக்க அனுமதிக்க மாட்டாங்க திமுக. அதனால் கிரீஷ் சோடங்கர் பொறுப்பாளராக ஆல் இண்டியா பார்ட்டிலேருந்து போட்டதுலேருந்தே அவங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா அவர் வெளிப்படையாக பல விஷயங்களை பேசுகிறாரு, உடைச்சி பேசுகிறாரு. இப்போ உதாரணத்துக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டி ஒரு 2 நாளைக்கு முன்னால் வந்ததில், நீங்கள் தாவேக்கா கிட்ட பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் ஒரு அரசியல் கட்சிங்க, எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு தாங்க இருக்கணும், நாங்கள் பேசலைன்னு சொல்லவே இல்லை அவர். ஏன் சொல்லணும்? நான் கூட ஒரு நண்பர் கேட்டார், இது என்னங்க அநியாயமாக இருக்குது, திமுக கிட்டே பேசுகிறாங்க, தாவேக்கா கிட்ட பேசுகிறத ஒத்துக்குனாரு அப்படின்னாரு. வாட் இஸ் ராங்னு கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான். அடுத்தது கல்யாணம், நிச்சயதார்த்தம் உறுதிபூர்வமாக சொல்லிடலாம். உறுதிபூர்வ நிச்சயதார்த்தம் பார்க்காம பொண்ணை பார்த்துட்டு இருக்கீங்க வச்சுங்க, அப்போ எத்தனை பொண்ணை வேணா பார்க்கலாமா? ஸோ திமுக நிச்சயதார்த்தம் நடக்கலை, அவங்க உடன்பாடை பற்றி எதுவும் பேசலை.
அப்படி இருக்கும்போது எல்லா கட்சிக்கிட்டையும் அவங்க பேசி எது பெட்டர் டீலோ போகிறதில்ல. நான் காங்கிரஸ் கட்சி ஏதாவது எழுதி கொடுத்துருக்குதா திமுகவுக்கு, நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கணும், வேற எங்கேயும் போக மாட்டோம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. திமுகவும் அப்படி எழுதி கொடுக்கல. அவங்களுக்கு வேற வாய்ப்புகள் வந்து அவங்களும் ஜம்ப் ஆவாங்க. அதனால இந்த இடத்துல தான் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் வந்து செல்வாக்க தமிழ்நாட்டில் இருந்தா கொடுக்கலாம், காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செல்வாக்கே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். செல்வாக்கே இல்லைன்னா நீங்க ஏங்க கூட்டணியில வந்து சேர்த்துக்கிறீங்க? நீங்க எவ்வளோ முரண்பாடு இருக்கு பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு காமன் சென்ஸ் யோசித்து பாருங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி படுதோல்வியை நாடாளுமன்ற தேர்தலில் சந்திச்சாரு? கட்சி பலவீனமாக இருக்குது, பிளவுபட்டிருக்கு எல்லாம். ஆனால் எல்லாத்தையும் விட அவருக்கு வந்து பிரதமர் வேட்பாளர்னு ஒன்று கிடையாது. பிரதமர் வேட்பாளர் இல்லைன்னா அந்த கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் மக்கள் எதை வச்சு ஓட்டு போடுவாங்க? பெரிய ஃபெயிலியர் அது அவருக்கு. ஆனால் இந்த பக்கம் பாஜகவுக்கு அண்ணாமலை மோடியை சொல்கிறார், அவர் ஏற்கனவே பிரைம் மினிஸ்டராக இருக்கார். இந்த பக்கம் திமுக ராகுல் காந்தியை தூக்கி பிடிக்கிறாங்க, ஸ்டாலினை ஒன்றும் தூக்கி பிடிக்கல. ஸ்டாலினை பிரதமர் வேட்பாளர்னு சொல்லியிருந்தால் போனியா இருக்காது. புரியுதுங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அந்த கோரிக்கை எழுந்துட்டு இருக்குல்ல, எது இந்தியா கூட்டணிக்கு அவர் தான் தலைவர். அதுக்கு தான் அவரே பதில் சொல்லிட்டாரு, என் உயரம் எனக்கு தெரியும், எனக்கு என்னன்றது எனக்கு தெரியும், நானே பேப்பரை பற்றி ஏதோ படித்து வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஒரு உங்களுக்கு வந்து நான் குறைச்சி மதிப்பில்லை அவருடைய அனுபவத்தை, ஆனால் அவருக்கு ஆற்றல் இல்லை. ஏன்னா ஒரு சாதாரண விஷயத்தை இங்கிலீஷில் சொன்னால் கூட அவரால் புரிஞ்சிக்க முடியல. ஸ்ரீனிவாசன் ஜெயின் ஒரு பிரபல நல்ல ஆளுமைக்கு ஆங்கிலம் தேவையா? கண்டிப்பாக தேவை. அதாவது நல்ல ஆளுமைக்கு ஆங்கிலம் தேவையில்லை, ஆனால் ஒரு இந்தியா பூரா இருக்கிற தலைவர்களை கட்சிகளை ஒன்றிணைக்கிறவனுக்கு ஒரு லிங்க் லாங்குவேஜ் வேணும். அது தமிழாக இருக்க முடியாது, ஏன்னா அடுத்தவனுக்கு தமிழ் தெரியாது. மோடியே அப்படி பார்த்தா ஆங்கிலம் பெருசாக புலமை இல்லாதவர் தானே. எங்க மோடி நிலைமை வேறங்க. மோடி வந்து இந்தியில் புலமையாக இருக்காரு. இந்தி அநேகமாக இந்தியாவில் ஒரு 4-5 மாநிலத்தை தவிர எல்லா கேரளாவில் உள்பட, கர்நாடகாவில், ஆந்திராவில் உள்பட எல்லாரும் புரிஞ்சுக்கிறான், அதை இந்தியில் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் தான் நம்ம இந்தியை இந்த அளவு கடுமையாக எதிர்த்துட்டு இருக்கிறோம். வேறு எந்த மாநிலத்திலும் இந்தியை எதிர்த்ததே கிடையாது. அவங்க அழகாக படித்து அவங்க அதில் வந்து இதாகிட்டாங்க. அதனால் மோடிக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா, மோடின்னு இல்லை, ராகுல் காந்திக்கு இந்தி பேசுகிற அத்தனை பேருக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்தியாவில் எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம். ஆனால் தமிழ் பேசுகிற நமக்கு சிக்கல் தான். தமிழ்நாட்டை தாண்டினா சிக்கல். அதே போல் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் சிக்கல். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு அகில இந்திய சங்கம்ன்றதால எங்கள் ஹெட் குவார்ட்டர் டெல்லியில் தான் இருக்குது, கார்ப்பரேட் ஆஃபீஸு. அங்கே நான் அதிகாரிகளோடு உரையாடும்போது எனக்கு என்ன லிமிட்டேஷன்னா, நான் வந்து ஆங்கிலத்தில் தான் பேசுவேன். அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் ஐடிஎஸ் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி அந்த யூபிஎஸ்சியில் வரக்கூடிய ஆட்கள். ஆனால் அவங்க அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் என்கிட்ட பதில் சொல்ல மாட்டாங்க, ஹிந்தியில் தான் பேசுவாங்க. தே லவ் டு ஸ்பீக் இன் ஹிந்தி. இல்லை குப்பை கொட்டணும்னு சொன்னால் உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் இருந்தால் போதாது, ஒர்க்கிங் நாலேஜ் அபவுட் ஹிந்தி இருக்கணும். அப்போ நான் அதில் அடிப்படையில் தான் சொல்கிறேன், இவருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே பெரிய அளவுக்கு ஃப்ளூயன்சி கிடையாது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அவரை மட்டம் தட்டணும், குறை சொல்லணும் இல்லை. அதே போல் இங்கிலீஷ் தெரியாதது ஒன்றும் பெரிய குறை கிடையாது. ஆனால் பல பேரை ஒருங்கிணைக்கணும், பல மாநில கட்சிகள் தலைவர்களை ஒருங்கிணைச்சாதான் அது இந்தியா கூட்டணி. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த மொழின்றது லிங்க் ஆகுது, அது ரொம்ப தேவைப்படுது. புரியுதுங்களா? ஒரு ஸ்ரீனிவாசன் ஜெயின் என்டிடிவியில் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்தார், நிருபர். அவர் ஒரு வாட்டி அவரை கேட்குறாரு, நீங்கள் என்ன ஏத்திஸ்டான்னு கேட்குறாரு, அதாவது நீங்கள் நாத்திகரான்னு கேட்குறாரு. 4 வாட்டி கேட்குறாருங்க. அவருக்கு வந்து பதில் சொல்ல, என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலன்றாரு. அவருக்கு தமிழ் தெரியாது, அவர் ஏதோ ஓரளவுக்கு கலந்து என்னன்னோ சொல்லி பார்க்குறாரு. ஸோ அப்போ தான் நினச்சேன் நான், இவர் பிஏ படித்ததாக சொல்கிறாரு, ஆனால் இவருக்கு ஏத்திஸ்ட் அப்படின்றது தெரியல. ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் கொஸ்டினை கூட அவரால் உள்வாங்கி பதில் சொல்ல முடியலன்னா அது வந்து அவர் எப்படி இந்தியா கூட்டணிக்கு தலைவராக முடியும்? நம்பர் 1. ஆனால் அவருக்கு அந்த மாதிரி ஆசைகள் கிளேசங்கள்லாம் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. மு.க. ஸ்டாலின் என் உயரம் எனக்கு தெரியும், நான் எதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன்றார். அவர் அதில் தெளிவாக இருக்கார். நான் அவர் வந்து குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் இல்லைன்னா ரொம்ப சிக்கல்.
அடுத்தது ஒரு யோசனை பண்ணி பாருங்க, 542 நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்ட நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 100 இருந்தால் தான் ஓரளவுக்கு ஒன்று நீங்கள் சொல்கிறத 4 பேர் கேட்பான். ஒரு அமைப்புக்கு நீங்கள் தலைமை தாங்கணும்னு சொன்னால் அந்த அமைப்பில் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும். இல்லைன்னா கூட தலைமை தாங்கலாம், ஆனால் நீங்கள் பேருக்கு தான் தலைமையில் இருப்பீங்க. எவன் பெரிய ஆளோ அவன் சொல்கிறதெல்லாம் டிக்டேட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கணும். எடுப்பார் கைப்பிள்ளையாக இருப்பீங்க. அப்போ திமுக வந்துங்க தமிழ்நாடு பூரா மொத்தம் 39 அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன். இந்த 39 வச்சுக்கிட்டு இந்தியாவை வந்து அசைக்க முடியுமா? நீங்கள் யாரோட சேர்ந்தாதான் ஏதாவது பண்ண முடியும். அப்போது இந்தியா கூட்டணிக்கு வந்து திமுக தலைவர் தலைமை தாங்கணும்னு பேசுகிறவங்கெல்லாம் ஸ்டாலினை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா அவருக்கு சும்மா அப்படி கிச்சு கிச்சு மூட்டுறாங்கன்னு அர்த்தம். இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கும் தகுதி உள்ள ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான். ஏன்னா நான் விரும்புகிறேன்றதால இல்லை, காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இந்த நாட்டில் 1925 ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனசங், பாரதிய ஜனதா கட்சி இவங்க எல்லாத்தையும் இன்னை வரைக்கும் எதிர்த்துட்ருக்கிற போராடிட்டு இருக்கிற, அவங்க கூட எந்த சமரசமும் செய்து கொள்ளாத ஒரே அரசியல் கட்சி. ஈவன் கம்யூனிஸ்டுகள் கூட விபி சிங்கை பிரைம் மினிஸ்டர் ஆக்கும்போது நேஷ்னல் ஃப்ரண்ட்டை இந்த பக்கம் பாஜக ஆதரவோடு அவர் நின்னார், இவங்க இடதுசாரிகள் இந்த பக்கம், 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆளை காங்கிரஸ் எதிர்ப்பு, குருட்டுத்தனமான காங்கிரஸ் எதிர்ப்பு. அப்போ கம்யூனிஸ்டுகள் கூட சமரசம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. புரியுதுங்களா? திமுக, அதிமுக, மதிமுக, பாமக, இந்த அமமுக எல்லா காவும் கம்ப்ளீட்டாக பிஜேபியோட போனவங்க தான். நேற்று போயிருப்பாங்க, இல்லை முந்தா நாள் போயிருப்பாங்க, இல்லைன்னா நாளைக்கு போயிடுவாங்க. பட் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி எடுத்துங்களேன், வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் மினிஸ்டராக இருந்தவங்க. இவரை எடுத்துங்களேன், நம்ம சரத்பவார், அதே போல் நம்ம உத்தவ் தாக்கரே, சிவசேனா பாஜக கூட்டணி சர்க்கார் நடத்தினவங்க. இப்போ உத்தவ் தாக்கரே தலைமை தாங்கலாம், அகிலேஷ் யாதவ் தலைமை தாங்கலான்னு சொல்கிறாங்களே. தலைமை தாங்கிறதுக்கு நம்பர் மட்டும் நான் சொல்ல, உங்களுக்கு ஒரு தார்மீக பலம் வேணும் இல்லைங்க. காம்ப்ரமைஸ். இப்போ மாயாவதி தலைமை தாங்க முடியுமா? இந்தியா கூட்டணிக்கு வந்தால் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்கெல்லாம். அதனால் வந்துங்க என்னை பொறுத்த ஊசலாட்டம் இல்லாமல் ஒரு நாள் கூட பாஜகவின் கொள்கையான மத அந்த வெறியை, சார்பின்மை இல்லை மத வெறியை, மத சார்பினை தானே காங்கிரஸ் கொள்கை, அந்த மதவெறி கொள்கைகள், அரசியலில் மதத்தை கலக்கிற கொள்கையை ஒப்புக்கொள்ளாத, எதிர்த்து போராடுகிற கட்சி காங்கிரஸ் கட்சி தான். ராகுல் காந்தியோட நிலைப்பாடு என்ன சார் இதில்? அவர் மௌனமாக இருக்காரு. அதை தான் நான் சொல்ல வந்தேன், எங்கேயோ டைவர்ட் ஆகி போயிட்டோம். அதாவது ஒரு கட்டத்தில் முட்டு சந்தில் நிற்கிது, மாப்பிள்ளை போயிருக்காரு, டிஆர் பாலு போயிருக்காரு டெல்லியில், இன்னும் வேலை ஆகலைன்னு ஒன்று தான் கனிமொழியை அனுப்பிச்சாங்க. ஏன்னா கனிமொழி வந்து சோனியா குடும்பத்தோட கொஞ்சம் உறவுகளை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கனிமொழி அனுப்பிச்சது காரணமே இவங்க 2 பேரும் போய் ஒன்றும் நகர மாட்டேங்குது, அதே இடத்துல நிற்கிது தேர், கொஞ்சம் இழுத்து விடணுன்னு ஸ்டாலின் அதை முயற்சி பண்ணார். அப்போ போய் சந்திச்சப்போ தான் 2 வாரத்துக்கு முன்னாலன்னு நினைக்கிறேன், பப்ளிக் நாலேஜ் தான். அப்போது ராகுல் காந்தி வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, உங்களுக்கு என்ன கஷ்டம், நாங்கள் வந்து லெட்டர் கொடுத்துருக்குறோம், இவ்வளோ தொகுதி, இந்த அதிகாரம்னு, அதை பற்றி எங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ தயக்கம், ஏன் இதில் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னு கேட்டிருக்காரு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கனிமொழி, வெளியே சொல்கிறதெல்லாம் இல்லை, நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம், தேர்தலுக்கு பின்னால் இதை பேசலாம், இப்போ நம்ம பேசணும்னா அது நமது கூட்டணியை பாதிக்கும், வெற்றியை பாதிக்கும், அதனால் இப்போதைக்கு இதில் பெருசாக அவங்க ஆட்கள்லாம் பேச வேணாம்னு சொல்லுங்கள், 2வது இந்த கிரீஸ் சோடங்கரெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் நம்ம அங்கே மாற்ற மாட்டோங்க, கட்சி எடுத்த முடிவு, நீங்கள் அங்கே தான் போய் பேசணும், எங்கிட்ட வந்து பைபாஸ் பண்ணி பேசுறதுக்கு முயற்சி இப்போ வேணுகோபால் வந்து சந்திச்சுட்டு போனார் பாருங்க. ஏன் இந்த விஷயம்லாம் நடக்குதுன்னா, ஒரு குழுன்னு போட்டு வேணுகோபால் சந்திச்ச உடனே அவ்வளோதான் கூட்டணி முடிஞ்சு போச்சு, இனிமேல் அந்த தொகுதி பங்கீடு தான், இன்ற இரவு கையெழுத்து இடப்படுகிறது அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஊடகங்கள் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க.
அது உண்மையே கிடையாது. உண்மை என்னன்னா நான் சொன்னது தான். பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, மாப்பிள்ளையை பார்த்துட்டு இருக்காங்க, நிச்சயதார்த்தம் நடக்கலை. நிச்சயதார்த்தம் நடந்தால் தானே நீங்கள் வந்து உறுதி செய்ய முடியும் கல்யாணத்துக்கு. அப்போ இன்றைக்கி வந்து திமுக வந்து என்னென்னா காங்கிரஸை இழக்க அது எப்போதும் தயாராக இல்லை. நீங்கள் சொன்னீங்கல்ல அதுக்கு என்ன செல்வாக்கு இருக்குதுன்னு, விட்டுருங்களா, விட்டு பாருங்க, அப்போ தான் தெரியும். காங்கிரஸ் என்பது அது வந்து ஒரு மிகப்பெரிய அசட்டுங்க எந்த கட்சிக்குமே. அது போச்சுன்னா அதனுடைய பர்செப்ஷன், அதனுடைய சப்போர்ட் பேஸு, அந்த மைனாரிட்டி, தலித்ஸு, இவங்க எல்லாருமே வந்து அதை ஒரு காவலனாக பார்க்குறாங்க. புரியுதுங்களா? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ரொம்ப அனுபவம் வாய்ந்த கட்சி. விட வாய்ப்பு இருக்கா இல்லை இல்லையா? எதையுமே இப்போ என்னால் சொல்ல முடியாது. அதாவது இல் அஃபர்டு, அதாவது திமுகவுக்கு காங்கிரஸை விடுவது என்பது மிகவும் ஆபத்தானது, மிகவும் வந்து பாதகமானது. காங்கிரஸுக்கு திமுக விட்டால் ஒன்றும் பெரிய குடி முழுக போகிறதில்ல. 18 எம்எல்ஏ இல்லைன்னா 8 எம்எல்ஏ இருப்பான், இல்லை எவனுமே இல்லைன்னாலும் திமுக ஒரு பீரியடில் 2 எம்எல்ஏவோட இருந்துருக்குல்ல சட்டமன்றத்தில், அது மாதிரி 2 எம்எல்ஏ கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜெயிச்சிருவாங்க. ஸோ காங்கிரஸுக்கு ஒன்றும் கட்சி நலிவடையுது இல்லை, கட்சியோட செல்வாக்கு நலிவடையுது இல்லை. 58 வருஷமாக கட்சி அதிகாரத்தில் இல்லாமலே தாக்கு பிடிச்சி இன்றைக்கி நின்று இருக்குதுன்னு சொன்னால் எந்த கட்சியும் அப்படி நிற்க முடியாதுங்க. காங்கிரஸ் கட்சி நின்று இருக்கு. கிராமத்தில் ஒரு ஆள் இருக்கான், நீங்கள் கட்சியில் உறுப்பினராக இருக்க மாட்டான், ஆனால் ராகுல் காந்தி ஆதரிப்பான். அது மாதிரி தமிழ்நாட்டில் குறிப்பாக நீங்கள் ஒரு சர்வே எடுத்தாங்க, தமிழ்நாட்டில் மோஸ்ட் லவபிள் பொலிட்டீஷியன் யாரானா ராகுல் காந்தி. மோஸ்ட் ஹேட்டட் பர்சன், வெறுக்கத்தக்க நபர் யாருன்னா நரேந்திர மோடி தான். காங்கிரஸ் கட்சி இங்கே அதிகாரத்தில் இல்லை, அதுக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லை, எம்எல்ஏ இல்லை. ஸோ இதில் மக்கள் மனங்களில் ராகுல் காந்தி நல்ல ஆள், அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு விரும்புகிற மாநிலம் தமிழ் மாநிலம்தான் ஃபஸ்ட்டு. அதனால தான் ஸ்டாலின் 2 தேர்தலுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியே ப்ரப்போஸ் பண்ணாத போது இவர் ப்ரப்போஸ் பண்ணார். அதில் ஒரு சுயநலம் இருக்குது. என்னன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு எங்கள் ஆளுன்னு சொல்கிறதுல அவங்க கூட்டணிக்கு வலு சேருது. ராகுல் காந்தியை மக்கள் விரும்புகிறாங்க, காங்கிரஸ் கட்சியை மக்கள் நம்புகிறாங்க. அப்போ அந்த கட்சியை இவர் தலைமை இதுதான் இவர் தான் சொல்கிறதன் மூலம் அந்த திமுக கூட்டணி இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், அதுக்கு மிகத்தான செல்வாக்கு உருவாக்குறாரு. அதனால் வந்துங்க காங்கிரஸுக்கு வந்து பலம் இல்லைன்னா விட்டுருங்களா, ஏன் விட மாட்டேன்றீங்க, கையை பிடிச்சிங்கன்னே விட்டுருங்கன்னா. திமுக என்ன நினைக்குதுன்னாங்க காங்கிரஸ் கட்சி அப்படி தட்டி கையிலேயே வச்சுக்கணும், அது மேலே வந்துடக்கூடாது. மேலே வந்தால் அது பூதங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. காங்கிரஸ் கட்சியில் ஒரு 3 மந்திரி வந்து மாநிலம் பூரா சுற்றுப்பயணம் போகிறாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்ல, காங்கிரஸ் மந்திரிங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வேலை செய்கிறான், எளிமையாக இருக்கான், பந்தா இல்லை, படோடபம் இல்லை அப்படின்ற கேள்வி வந்துடும். அதனால தான் பயப்படுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பணம் காசு ஷேர், இப்போ என்ன பாஜகவோட ஷேர் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க அடிக்கிற லூட்டெல்லாம். அதனால் இதெல்லாம் உண்மை இல்லைங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஒரு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு முட்டு சந்தில் நின்று இருக்குங்க. நட்ஸல்ல சொல்லணும்னா அவங்க 3 கோரிக்கை வச்சுருக்காங்க. ஒன்று என்னென்னா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு. அது ஏதோ மந்திரிங்க 4 பேர் 5 பேர் மட்டும் இல்லை, மேயர் உள்பட உள்ளாட்சிகள் உள்பட எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும். இது பேசிக், இதை நீங்கள் ஒத்துக்கணும். 2வது என்னன்னு சொன்னால் எனக்கு வந்து 40-41 எம்எல்ஏ வேணும். இந்த 25, 26, 28 எனக்கு தேவையில்லை, 41 வேணுன்றாங்க. 3வதுனா ராஜ்யசபாவில் மினிமம் 1-2 இருந்தால் நல்லது. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாநிலங்களவையில் காங்கிரஸ் ஒரு ஆளை வேட்பாளராக போடணுன்னா 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும். இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க? 18 பேர். திமுகவின் தயவில்லாமல் அல்லது வேறு கட்சியின் தயவில்லாமல் காங்கிரஸால் ஒரு எம்பியை கூட மாநிலங்களவையில், இது ரொம்ப மோசமான நிலையாக காங்கிரஸ் இப்போ கருத ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் அவங்க வந்து இதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. 40 அல்லது 41 சீட்டு, மேயர் உள்ளாட்சியில் 25% பங்கு எழுதி கொடுக்கணும். அடுத்தது
எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தை அதில் மட்டும் இப்போ என்ன காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கனிமொழி போய் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ சோனியா லெட்டரை வந்து எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா வேணுகோபால், அந்த லெட்டரில் என்ன இருக்குதுன்னு லீக் ஆகிடுச்சு. அதை என்ன சொல்கிறாங்கன்னா சோனியா காந்தி, உங்களுடைய கன்சர்னை நாங்கள் ஒத்துக்கிறோம், உங்களுக்கு இருக்கிற அந்த கவலையை, அதாவது இப்போ நம்ம இதெல்லாம் பேசினோம்னா நம்ம கூட்டணிக்கு ஆதரவு கம்மியாயிடும், எதிர்கூட்டணி பலமாயிடும், நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கம்மியாயிடும், அதனால் இதை பின்னால் பேசலான்றத நாங்கள் ஒத்துக்கிறோம் தேர்தல் முடிஞ்ச பிறகு. ஆனால் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இதில் உறுதியாக இருக்குது, இப்போவும் சொல்கிறோம் நாளைக்கு சொல்கிறோம். அப்போ என்ன செட்டில்மெண்ட்டு? வெளியே பேச மாட்டோம். நீங்கள் கவனித்து பாருங்கள், வெளியே இப்போ யாராவது அதை பற்றி பேசுகிறாங்களா? பொது வெளியில் அதை தான் உடன்பாடு, அவ்வளோதான். ஆனால் நம்ம தமிழ் ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கைவிட்டுச்சு காங்கிரஸு. உண்மையே இல்லை இது. அவங்க அதில் ரொம்ப தெளிவாக உறுதியாக இருக்காங்க. அதனால் இதில் வந்து ஒரு செட்டில்மெண்ட் வரலான்னா பிரேக்கப் ஆகலாம். லவ் பிரேக்கப் ஆகலான்ட்டு. ஆமாம், பிரேக்கப் ஆச்சுன்னா அவங்களுக்கு தான் இந்த பக்கம் ஒரு ஆள் காத்துட்ருக்காருங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலங்க, அவங்க வந்து இன்றைக்கி திமுகவினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு திமுகவின் வற்புறுத்தல் நிர்பந்தத்துக்கு அவங்க ஏற்கனவே நிறைய இன்சல்ட் அனுபவிச்சிட்டாங்க. அதாவது 76 நாளாகியும் அவங்கள கூப்பிடல, இன்றைக்கும் அவங்களுக்கு என்னைக்கு கூப்பிடணுன்றது டேட்டை ஃபிக்ஸ் பண்ணல, ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. அந்த கமிட்டியை நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்கிறதால தான் வேணுகோபால் வந்து பார்த்தாரு. அதில் என்ன அந்த நைட்டு நடந்தது என்ன தெரியுங்களா? நம்ம ஸ்டாலின் வீட்டில் நடந்ததில் 4 பேர் போனாங்க காங்கிரஸ் சார்பாக. வேணுகோபால், சத்தீஸ்கர் முன்னாள் துணை முதல்வர் செல்வ பெருந்தகை, கிரீஷ் சோடங்கர். ஆனால் ஸ்டாலின் ரூமுக்குள்ளே போனது 2 பேர் தான். கிரீஷ் சோடங்கரும் செல்வ பெருந்தகையும் வெளியே உட்கார வச்சுட்டாங்க. அந்த வெளியிருந்து வந்த 2 பேர் தான் போனாங்க. திமுக சார்பாக ஸ்டாலின், கனிமொழி, இந்த 4 பேர் தான் பேசுனாங்க. ஸோ இந்த குழுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோன்றதை வேறு எந்த கட்சியாவது ஒத்துக்குமாங்க? எங்கள் கட்சி சார்பாக யார் பேசணுன்றதை நாங்கள் முடிவு பண்ணோம். எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. பரதன் அவர்கள் பொதுச் செயலாளராக கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கும்போது நான் அவருடைய ஸ்பீச்செல்லாம் கட்சி கூட்டங்களில் ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பேன். ஸோ அவர் என்னோட ரொம்ப நெருக்கமாக இருப்பார், பேசுவார். அப்போ பரதனா இது வந்து சுதாகர் ரெட்டி சொன்னாங்களான்னு தெரில, எனக்கு சின்ன டவுட் இருக்கு. அப்போ ஜெயலலிதா மேடம் வந்து, நான் வந்து ராஜ்யசபா சீட் கொடுக்குறேன், ஆனால் மை சாய்ஸ் இஸ் தாப் பாண்டியன். இப்போ அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு சீட்டை தரேன்னா அதோடு நிறுத்திக்கணும்ல. கம்யூனிஸ்ட் கட்சியில் கூடி யாரை போடணும்னு முடிவு பண்ணோம். ஆனால் இந்த அம்மா சீட்டையும் தந்து வேட்பாளரையும் தராங்க. இது அந்த கட்சிக்கு தன்மானத்தை வந்து விலை பேசுகிற மாதிரி. அதனால தான் ரொம்ப சிக்கலாகி ராஜா வெர்சஸ் பாண்டியனாலாம் ஆகி ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. கடைசியாக மத்திய கட்சி ராஜா தான் தொடரணும்னு முடிவு பண்ணாங்க. புரியுதுங்களா? அதனால் ஒரு கட்சியில் வந்துங்க அவங்க முடிவு பண்ணுவாங்க யார் கேண்டிடேட்டு, அந்த கமிட்டி ஆகல. இன்றைக்கி வந்து இவங்களுக்கு வேண்டாததை பேசுகிறாங்கன்றதால நடவடிக்கை எடுக்கணும். இது ஒன்று கிளப்பி விட்டாங்களே, அதாவது அந்த 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, மாணிக் தாக்கூர் அண்ட் பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாதான் பேச்சுவார்த்தைலாம் சொன்னாங்களே. அவங்க அமைதியாயிட்டாங்களே? இல்லை அமைதி ஆகலை, அவங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயத்தை பேசுறதில்ல. அதிகாரம் இன்னி கூட ஒன்று போட்டிருக்காரு ட்வீட்டு, ஏடிஎம்கே அவுட் தாவேக்கா இன்னுன்னு போட்டிருக்காரு. அதுக்கு அர்த்தம் என்ன? அதனால் அவங்க அமைதி ஆகலை. இந்த விஷயம் தலைமையால் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்குது. தேர்தல் முடிஞ்ச பிறகு இதை பேசுவோம், ஆனால் அதில் நம்ம உறுதியாக இருக்கிறோன்னு சோனியா காந்தியை லெட்டரில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் காங்கிரஸ்ஸு இந்த முறை திமுகவினுடைய நெருக்கடிகளுக்கு நெருக்குதல்களுக்கு பலியாகாது. காங்கிரஸ் கட்சி உடைஞ்சா கூட பரவாயில்ல அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. திமுக அதுக்கும் தயாராக இருக்குது. காங்கிரஸ் கட்சியை உடைச்சி 2 ஆக்கி ஒரு கொடியை தங்கள்கிட்ட வச்சுக்கலாம். நாங்கள் எவங்க காங்கிரஸை நம்புவான்? செல்வ பெருந்தகையும் சிதம்பரத்தையும், ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியும் காங்கிரஸ் நம்புவானா? இல்லை செல்வ பெருந்தகை 6 கட்சி போயிட்டு வந்திருக்காரு. அதனால் இதெல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக திமுகவுக்கு காங்கிரஸை
வந்து உறவுகள் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு தான். அதனால் என்னை பொறுத்தவரையில் 50-50 தான் நான் இப்போவும் சொல்லுவேன். அதாவது கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு வந்தால் சம் காம்ப்ரமைஸுகள் இருக்கலாம். இப்போ இதை பற்றி சொன்னாங்க இல்லையா, அப்புறம் பேசிக்கலான்னு, அது மாதிரி சில காம்ப்ரமைஸ்கள் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் அவங்க விடவே மாட்டாங்க. காங்கிரஸ் அந்த நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. இனி திமுகவுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கிடையாது அப்படின்ற முடிவுக்கு. அதனால் திமுக தான் முடிவு பண்ணணும், இது காங்கிரஸை தள்ளிட்டு வேறு யாராவது வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு. பட் அது ரொம்ப கஷ்டங்க. இப்போவும் சொல்கிறேன், காங்கிரஸ் தாவேக்காவோட சேர்ந்ததுன்னா இட் இஸ் எ டெட்லி காம்பினேஷன். அபாயகரம் தான் திமுகவுக்கு. 70 சீட்டு வரைக்கும் கொடுக்க தயாராக இருக்காராம். இன்ஃபேக்ட் டெப்டி சிஎம் கொடுக்குறேன், நான் 6 மந்திரி கொடுக்குறேன்றாரு, எம்பியில் உங்களுக்கு பெரும்பகுதி கொடுக்குறேன்றாரு. ஏங்க, எந்த ஒரு அரசியல் கட்சியும் இப்படி ஒரு டெம்ப்டிங் ஆஃபர், ஒரு அதாவது சும்மா இருக்கிறவன கூட சலனப்பட்டு. இதை அபிஷியலாக சொன்னாங்களா இல்லை நீங்கள் விசாரித்து டிஸ்கஸ் பண்ணதில்ல? இதெல்லாம் அபிஷியலாக யாருங்க வந்து பேப்பர்லேயே அங்கே கொடுப்பாங்க? பேக் சேனலில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குதுங்க. நீங்கள் யாருமே மறுக்கலை. தாவேக்காவுடன் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வேணுகோபால் என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் கற்பனைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்ட்டு போனார். ஏன் அவரால் ஒரே வார்த்தை, நாங்கள் எப்படிங்க அவங்கக்கிட்ட பேசுவோம், நாங்கள் திமுக கூட கூட்டணியில் இருக்கிறோம், இன்னை வரைக்கும் நாங்கள் எப்படிங்க பேச முடியும் அப்படின்னு சொல்லலாம்ல? ஏன் சொல்ல? பிகாஸ் பேக் சேனல் கம்யூனிகேஷன், பேக் சேனல் நெகோசியேஷன் நடந்துகிட்டு இருக்குது. அதை வந்து இவர் போட்டு உடச்சிட்டார கிரீஷ் சோடங்கர். எல்லா அரசியல் கட்சியும் தாங்க பேசிகிட்டு இருப்போம். அவர் இன்னொன்று சொன்னார், நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரம் அதெல்லாம் வேணாமா உங்களுக்கு அப்படின்னா, நாங்கள் என்ன என்ஜிஓ வாங்க, நாங்கள் ஒரு அரசியல் கட்சிங்க. எந்த அரசியல் கட்சி அதிகாரம் வேணான்னு சொல்லும்? அவர் கேட்குற பாயிண்ட் கரெக்ட் தானே. எனக்கு என்ன புரியலன்னாங்க, வெஸ்ட் பெங்காலில் வேலை செய்யுது, கேரளாவில் கூட்டணி ஆட்சி வேலை செய்யுது, ஆந்திராவில் வேலை செய்யுது, அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் வேலை செஞ்சுருக்கு, இன்றைக்கி வந்து மத்திய அரசில் தொடர்ந்து வேலை செய்யுது. தமிழ்நாட்டில் மட்டும் அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அது ஏன் சார்? அது என்ன கொஸ்டின்? அதான் எல்லாமே அதிகாரம் யாருக்கும் போயிடக்கூடாது. ஓட்டுக்கு நீ வந்து என் கூட நின்றுக்கிட்டு ஓட்டை வாங்கணும். தமிழ்நாட்டில் அப்படி இது அது கூட்டணி ஆட்சி அதிகாரன்றது கிடையாது. ஏங்க, இல்லாமல் இருந்தால் தமிழ்நாட்டில் வந்து ஆண்கள் தான் முதலமைச்சராக இருந்தாங்க, திடீர்னு ஒரு பெண் முதலமைச்சரானாங்களா? இல்லை பெண்கள்லாம் வரக்கூடாது, தமிழ்நாட்டில் ஆண்கள் தான், மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அமெரிக்காவில் சொன்னாங்க, கருப்பர்கள்லாம் எப்படிங்க? ஐயோ, ஒபாமா 2 டேர்ம் பிரசிடெண்ட்டாக இருந்தார், 8 வருஷம் பராக் ஒபாமா. அதனால் சில விஷயங்கள் வந்து நடக்கலைன்றதால அதை ஜனங்க ஏற்றுக்கலன்னு அர்த்தமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி சர்க்கார் மினிமம் ப்ரோக்ராம், காமன் மினிமம் ப்ரோக்ராமில் இருந்தால் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். இன்றைக்கி வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு ஸ்டாலின் சொன்னார்னா ஆமாம் சார்னு பெரியசாமி சொல்லுவார். துரைமுருகன் ஆமாம்மா எனக்கு கூட ரொம்ப வெள்ளையாக தெரியுதுன்னுவார். ஏன்னா ஒரே கட்சி, ஒரே தலைமை. வேறு கட்சி இருந்து வச்சிங்களேன், அவன் சொல்லுவான். உதாரணத்துக்கு கேரளாவில் சிபிஎம், சிபிஐ, அப்புறம் வந்துட்டு இது கேரளா காங்கிரஸ் ஒரு குரூப்பு. சிபிஎம் பினராயி விஜயன் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த நம்ம மறுத்துட்டோம் இல்லையா, தமிழ்நாடு அரசு அந்த பள்ளியில் வந்து ஒன்றிய அரசின் திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு, அதனால தானே ஃபண்டு தர மாட்டேன்றாங்க. அவர் என்ன பண்ணிட்டார், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுட்டு கையெழுத்து போட்டார். போயிட்டு கூட்டணியை பேசாமல் கேபினெட்டில் கூட விவாதிக்காமல் போய் கையெழுத்து போட்டு வந்துட்டார். இது வெளியே லீக் ஆன ஒன்றும் சிபிஐ செயற்குழு கூட்டத்தை கூட்டிட்டாங்க. என்னன்னா இது ரொம்ப அநியாயம், பாஜகவுக்கு பணியக்கூடாது, பாஜகவை வந்து இந்த மாதிரி கேபினெட்டில் பேசாமல் கூட்டணி ஒருங்கிணைப்புக்குள்ளே விவாதிக்காமல் இவங்க போய் கையெழுத்து போட்டு வந்தால் நாங்கள் அதில் இருக்க மாட்டோன்ற நிலையை எடுத்துட்டாங்க. உடனே பினராயி விஜயன் ஹேஸ் டு ரிட்ரீட், பேக் ஆனார். அதை வந்து அந்த கையெழுத்து போட்டதை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோன்னு அறிவிக்க வேண்டி வந்தது ஒன்றிய அரசுக்கிட்ட. புரியுதுங்களா? அதனால் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வேணுங்க. எது வெள்ளை காக்கா பறகுது ஆமாம் சார்னு சொல்லிட்டு உதயநிதியை கொண்டு வந்து மந்திரி, துணை முதல்வர், அடுத்த முதல்வர் சொன்னாலும் ஆமாம் இன்ப நிதி எப்போ வருவார் சார் அடுத்தது, அவர்கிட்ட சேவை செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கூட்டணி ஆட்சியில் நடக்காது. தகவலை பயன்படுத்த மற்றும்